நான் உங்கள் தோழி சுகுமாரி ரவிசகி வியூஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஒரு கதை சொல்ல போகிறேன். அதாவது நம்மளுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடத்த இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா, அப்புறம் மந்திரி, தளபதி 3 பேரும் 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், மக்களுடைய தரத்தை எப்படி நம்ம அறியறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகம். அதனால மந்திரிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. மந்திரி அதுக்கு சொல்கிறாரு, நம்ம 3 பேரும் 3 திசையில் போய் இப்போ நம்ம நாட்டு மக்களை போய் பார்க்கலாம். நம்ம நாட்டு மக்களோட போய் பார்த்து மக்களோட தரத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் நம்ம 3 குதிரையில் போயிட்டு ஒவ்வொரு மக்களை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ராஜாவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. சம்மதிச்சுட்டு 3 பேரும் 3 குதிரையில் கிளம்பி போகிறாங்க நாட்டை சுற்றி பார்க்கறதுக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் காட்டு வழியாக போகிறாங்க. காட்டு வழியாக போகும்போது ஒவ்வொருத்தர் ஒரு திசையிலும் இப்போ 3 பேர் 3 திசையில் போயிடுறாங்க அந்த காட்டு வழியாக போகும்போது. அப்போ முதல்ல தளபதி என்ன பண்ணுறாரு, குதிரையில் வரும்போது ஒரு மரத்துக்கடியில் ஒரு முனிவர் உட்காந்துருக்காரு. அந்த முனிவரை பார்த்து ரொம்ப அதிகார தோரணையில், ஏய் முனிவரே, குருட்டு முனிவரே அப்படின்னு அவரை தரக்குறைவாக பேசிவிட்டு, இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஒன்றும் யாரும் போகலப்பா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் அந்த தளபதியும் அப்படி போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மந்திரி வர்றாரு அந்த பக்கம். அந்த மந்திரி கேட்குறாரு, இந்த மாதிரி முனிவரே, இந்த பக்கம் யாராவது போனாங்களா? ஆமாப்பா, இந்த பக்கம் இப்போ படத்தளபதி போனார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த மந்திரியும் சரி நன்றி முனிவரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பக்கம் ராஜா வர்றாரு. அவர் முனிவரை பார்த்து முனிவர் குதிரை விட்டு இறங்கி முனிவர்கிட்ட போய் அவரை வணங்கிறார். வணங்கி என்னை ஆசீர்வதிங்க முனிவரே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா முனிவரே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பக்கம் முதல்ல தளபதி வந்தார், அதுக்கப்புறம் மந்திரி வந்தார், இப்போ இந்த நாட்டில் நீங்கள் ராஜா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கு கண்ணும் தெரியாது, குருடர். அந்த மாதிரி குருட்டு முனிவருக்கு பாவம் எப்படி இந்த மாதிரி சொல்ல முடிஞ்சது உங்களாலேன்னு அவர் கேட்குறாரு ராஜா அந்த முனிவர்கிட்ட. இது கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயமா? அது எனக்கு கண்ணு தான் இல்லாட்டாலும் மனசாலேயே எல்லாத்தையும் அறிஞ்சிருவேன். எனக்கு அப்புறம் காது கேட்குறது, காதில் அந்த சத்தத்தை வச்சு அப்புறம் அவங்க குரல் வச்சு நான் கேட்டு தரத்தை அறிஞ்சிருவேன். இது பெரிய விஷயமே இல்லை. அதனால் அவர் அது சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மக்களுடைய தரத்தை அறியறதுக்கு இது சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் இது பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ராஜா சந்தேகம் தீர்ந்தவனர் கிளம்பி போயிடுறாரு. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, நம்ம இல்லை பெரியவர்களுக்கு முதல்ல அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள மதிக்கணும், பெரியவங்கள மதிக்கணும். அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன தெரியும்னா, அவங்களோட தரத்துக்கு தகுந்த மாதிரி தான் குணம் இருக்குது. தரங்கிறது இங்கே அவங்களோட ஒழுக்கம், நடவடிக்கை, அவங்க பேச்சு, திறமை, அதை வச்சு தான் அவங்களுடைய தரத்தை நம்ம அறிய முடியும். அதுதான் இங்கே தரங்கிறது. பணத்தை வச்சு தரத்தை அறியதை பற்றி இங்கே பேசலை. நம்ம மெயினாக குணத்தை வச்சு தான் ஒருத்தரை அறிய முடியும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.